தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க, தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க. எங்களுக்கு புரியலையே சார், இது என்ன லாஜிக்னு எங்களுக்கு புரியலையே. உனக்கு புரியாம இல்ல ராஜா, புரிஞ்சுக்கிட்டு நீ பாஜக அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துற, அதுதான் அப்பட்டமா தெரியுது. இது புரியாதா? ஒன்னு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். தமிழ்நாடு பாஜகவால் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறது, ஒரு பகை நாட்டுக்கு என்னென்ன துரோகங்களை செய்வார்களோ அதை போல தமிழ்நாட்டின் மீது தினசரி போர் தொடுக்கிறாங்க. நிதி கொடுக்க மாட்டாங்க, வெள்ளம் மழை வந்தா மக்கள் இங்க சாகணும். நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லுவாங்க, உண்டியல்ல போட்டுறாதீங்க, தட்டுல மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த அம்மா அதை பேசுறாங்க. இப்படி தொடர் தாக்குதல்கள், ஒரு புறம் மாநில உரிமைகளை பறிக்கிறார்கள், இன்னொரு புறம் நம்முடைய கல்வி உரிமைகளை தலையிடுறாங்க. கல்விக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை 2200 கோடியை நிறுத்தி வைக்கிறாங்க. நம்ம ஒரு ரூபா கொடுத்தா 26 பைசா கொடுக்குறான். ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு 3 ரூபா கொடுக்குறான், பீகாருக்கு, ஏன்னா அங்கதான் நம்ம ஆட்சி வருது அப்படின்னு அங்க செய்யறாங்க. தமிழ்நாடு லிட்டரலா வஞ்சிக்கப்படுகிறது. இந்த ஆட்சி வந்ததுல இருந்து எத்தனை கலவர முயற்சி, மைக்கேல்பட்டை தொடங்கி இன்னைக்கு திருப்பரங்குன்றம் வரை தமிழ்நாட்டை எப்படியாவது தீக்கிரையாக்கணும், ஒரு கலவர பூமி ஆக்கணும்னு அத்தனையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு புறம் ஆளுநர் கலவரத்தை தூண்டுற எல்லா வேலையும் பார்த்தாரு, இன்னொரு புறம் பாஜக குறிப்பா அண்ணாமலை இப்ப நயினாரும் அதை பாக்குறாரு. இன்னொரு புறம் யாரு, நீதிமன்றங்களின் வாயிலாக நீதிபதிகள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக அத்தனை தீர்ப்புகளை, அத்தனை உத்தரவுகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழல்ல ஒருத்தன் இது மாநில எலெக்ஷனு, இதுக்கு எதுக்கு பாஜகவை எதிர்க்கணும்? இதுக்கும் டெல்லிக்கு சம்பந்தம் இல்ல, பாஜக சம்பந்தம் இல்ல, இது என்ன லாஜிக்னே எனக்கு புரியல அப்படின்றது இருக்குது இல்ல. இது மக்கள் முச்சந்தியில நிறுத்தி வச்சு இது போன்ற நபர்களை, இவர் மட்டும் இல்ல, யார் இப்படி பேசினாலும் செருப்பால அடிக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதைக்கு எதிராக இவங்க எல்லாரும் பேசுறாங்க. தமிழ்நாடு எடப்பாடி ஆட்சி நடந்துச்சு, மக்கள் அடிபணிந்தாங்களா? உறுதியா நின்று போராடினாங்க, தினசரி போராடினாங்க. ஒரு நோட்டீஸ் கொடுத்தா கூட அவங்க கைது செய்யப்பட்டாங்க, குண்டாஸ் போடப்பட்டது. பெரியார் சிலை மாலை போட்டாங்க, பெரியார் சிலைக்கு மாலை போட்டதற்காக குண்டாஸ் போட்டாங்க. இதெல்லாம் எந்த ஆட்சியில நடந்துச்சு? யாருடைய? அப்பயும் அடிபணியாமல் தமிழ்நாடு போராடியது, இப்பயும் அப்படிதான் போராடிட்டு இருக்குது. இத ஒருத்தர் நீயும் போராட மாட்ட, போராடுபவர்களையும் பால் டப்பாவை உருட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவான்னா, நீ யாரினுடைய கைக்கூலி அப்படின்றது மிக தெளிவாக இதுல தெரியுது.